Hi guys, welcome to SP Girls YouTube channel. நான் உங்க பிரசாந்த். வெல்கம் டு SP Girls YouTube channel. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தமிழ் சினிமா என்றாலே நம்ம முதல்ல நினைப்பது வந்து கதைகளின் பலத்தை பத்தி யோசிப்போம், கதாநாயகர்களின் கவர்ச்சியை பத்தி யோசிப்போம், மற்றவரின் திரைக்கதைகளில் இருக்க ஒரு எடுத்துக்காட்டை நாங்க பார்ப்போம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில தன்னுடைய தனித்துவமான ஒரு தேர்வுகளாலும் சமூக பொறுப்பு நிறைந்த ஒரு திரைப்பாத்திரங்களுக்குள்ளான ஒரு கேரக்டரை பத்தி தான், ஒரு ஆக்டரை பத்தி தான், ரசிகர்களின் இதயத்துல ஒரு உறுதியா நடத்த பிடிச்சவர் தான் நம்ம சூர்யா. அவர் நடிக்கும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களிடையே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தும். அந்த வரிசையில தான் தற்போது உருவாகி வரும் படம் தான் சூர்யா சாரோட 45வது படம். இது ஒரு சாதாரணமான படமா இருக்க வாய்ப்பில்லை. ரசிகர்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு பெரும் பரிசாக இது மாற இருக்கு. சர்ப்ரைஸ்கள் நிறைந்திருக்கும் மாஸ் நிகழ்வாக பார்க்கப்படுது. சூர்யாவின் திரையுலக பயணம் வந்து சாதாரணமா இல்ல. 1997ஆம் ஆண்டு நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானாரு. ஆரம்பத்துல தனது நடிப்புக்கு எதிர்மையான ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு. கூட சந்திச்சவர், நிறைய பிரச்சனை பார்த்தவர். ஆனா அதனையும் தாண்டி ஒவ்வொரு படத்திலையும் வளர்ச்சி கொண்டு 2000ஆம் ஆண்டு நந்தா என்னும் படத்தின் மூலமா ஒரு கம்பேக் கொடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு நடிகராக மாறினாரு. அதனைத் தொடர்ந்து காக்க காக்க, பிதா மகன், வாரணம் ஆயிரம், அயன், 24, சூரை போற்று ஆகிய படங்கள் மூலம் தமிழ் சினிமாவையே ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வந்தவர் தான் சூர்யா. இவரது ஒவ்வொரு கதையும் தேர்ந்தெடுக்க கதைகளும் வித்தியாசமா இருக்கும். அவருடைய நடிப்புல உள்ள ஆழமும் தெரிவுகளும் உள்ள தைரியமும் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. கங்குவா திரைப்படம் வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் திரைப்படம். தமிழ்ல பாகுபலி ஸ்டைல பிரம்மாண்டமாக உருவாகின இந்த படம் வந்து அதுல சூர்யா 3 பேர்ல கதாபாத்திரத்துல நடித்ததோடு, அதாவது கடந்த கால கேரக்டர், நிகழ்கால கேரக்டர், அதை சேர்த்துதான் சொல்றேன், 2 கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அவரது உடற்பயிற்சி, சிங்கம் போல் தோன்றும் ஒரு காட்சி ரசிகர்களை செம்ம சாகச உலகத்துல வந்து கொண்டு சென்றுச்சு. ஆனா அந்த படம் வந்து பெரிய அடையல. சூர்யா 45 என்ற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்குது. இப்ப கடைசியா வந்த ரெட்ரோ படமும் நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. நல்ல கலெக்ஷன் பாக்ஸ்ல போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சிறந்த ஆர்வத்துடன், சினிமாவின் மீது அன்புடன், சமூக கருத்துக்களை ரசிக்கக்கூடிய வகையில சொல்பவர் RJ பாலாஜி. இவர் லிப்ஸ்டிக் பார்ட்டி என ஆரம்பித்து லட்சுமி முக்குத்தி அம்மன் போன்ற சமூக விமர்சன கலவையுடன் கூடிய சினிமாக்களை உருவாக்கினவர். இப்போது இவர் முழு நேர இயக்குநராக சூர்யாவுடன் இணைந்திருப்பது தமிழ் சினிமா உலகில் ஒரு புதுமையான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. சூர்யா பாலாஜி கூட்டணி உருவாகும் இந்த திரைப்படம் வந்து வெறும் சினிமாவா இருக்காது. அது ஒரு மனிதநேய ஒரு கலைப்பாடலாக இருக்கலாம் என பல நம்பிக்கை ரசிகர்களிடையே இருக்கு. இந்த திரைப்படத்துல வந்து மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா த்ரிஷா. சூர்யா மற்றும் த்ரிஷா ஜோடி மௌனம் பேசியதுல இருந்து 6 படத்துல இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பல ரசிகர்களின் ஒரு ஹார்ட் பீட்டாக இருந்தவங்க தான் இந்த ஜோடி. மீண்டும் இணைவது ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு ரியூனியன். இப்போது சூர்யா 45ல இருந்து இவங்களோட நடிப்பும் ஒரு உணர்வும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கு. படத்தின் முக்கியமான காட்சி தற்போது ECR ரோட்ல சென்னையில ஒரு பகுதியில ஒரு பிரம்மாண்ட செட்ல வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிக்கு தேவையான செட் ஊர் திருவிழா போல கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இரவுல ஒளியில படம் எடுக்கப்படும் காட்சி ரசிகர்களை திரையில் ஒரு உற்சவம் போல அனுபவிக்க வைக்கும்னு சொல்லலாம். இதுல வந்து பாடல் காட்சி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சூர்யா, த்ரிஷா இருவரும் பங்கேற்று இருக்காங்க. இந்த சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு விசுவாசமான ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கும். இன்னும் 20 நாட்கள் இருக்காம் படப்பிடிப்பு முடிய. சூர்யா 45 படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டு இருக்கனால இன்னும் 20 நாட்கள் முழுசா முடிஞ்சுன்னு சொல்றாங்க. ஜூலை மாதத்துல டைட்டில் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாகும் என சொல்லப்படுது. அந்த அப்டேட் சூர்யா பிறந்த நாளுக்கான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம். சூர்யா 45 படத்துக்கு எதிர்பார்ப்பு என்ன அதிகம்? சூர்யா ஒரு எல்லாரும் வியந்து பார்க்க வைக்கும் ஒரு நடிகர். அவர் மாற்றத்தை தேடுபவர். சமூக பிரச்சனைகள், கல்வி, குழந்தைகள், பாதுகாப்பு, விவசாயம் என அனைத்திலும் பங்களிப்பு தரும் ஒரு நபர். அவரது படங்கள்ல ஒரு பார்வையும் நிறைய வித்தியாசமான கோணத்திலையும் பார்க்கப்படுது. சூர்யா 45 அந்த கட்டமைப்புல இருக்குமான்னு தான் ஒரு கேள்வி. சமூக கருத்து இருக்கும் கதையா, காமெடி கலந்து ஒரு குடும்ப சினிமாவா என பல கேள்விகள் எழுப்புது. படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் இதுக்கான சரியான பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். இவை அனைத்தும் வந்து ரசிகர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிருக்கு. சூர்யா 45 என்பது ஒரு வெறும் படமா இருக்காது கைஸ். இது ஒரு பெரிய திரைக்கலை விழாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் ரசிகருக்கு இது ஒரு சென்சிட்டிவ் சர்ப்ரைஸ் சொல்லலாம். சூர்யா சார் தனது 45வது படம் வந்து சூர்யா மற்றும் மைகள் ஏற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவ்வளவு காலம் சூர்யா போட்டுக்கு அப்புறம் பெரிய ஹிட் கொடுக்கல. கடைசியா ரெட்ரோ படத்தை தான் ஓரளவுக்கு அவர் கம்பேக் கொடுத்தாரு. இனி வர படங்கள்ல ஹிட் கொடுத்தி ஆகணும், அவர் இந்த ஃபீல்ட்ல நிக்கணும்னு சொன்னா. இந்த படம் வெளிவரும் போது அது வெறும் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிருக்காது. அது சூர்யாவின் ரசிகர்களுக்கு ஒரு செம்ம திருவிழாவா தான் இருக்க போகுது. காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SP Girls YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். தேங்க்யூ.